Bajaj பாத்தீங்க அப்படினா இந்தியால NS400 பைக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த NS400 ஓட டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே ஆல்ரெடி வாக் அரவுண்ட் வீடியோல டீடைலா வந்து சொல்லிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அவசியம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோல என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா இந்த பிக்கர் பல்சர்ல நமக்கு ரைட் பை வயர் டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. சிட்டில ஹைவேஸ்ல ஓட்றதுக்கு எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த பல்சர்ல நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. லேப்ல நம்ம வந்து ஓட்ட போறோம். கார்னரிங்ல அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி வந்து வர்க் ஆகுது? NS200 விட இந்த NS400 ஷார்ட்டர் வீல் பேஸா வந்து கொடுத்திருக்காங்க. யூ டர்ன் பண்றதுக்கு எப்படி இருக்க போகுது? பஜாஜ் டொமினாரை விட பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டில் இந்த NS400 பைக்கை ஏன் பஜாஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோட பாட்டை நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவேன். உங்களோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். NS400 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் அப்படிங்கிறதுனால பஜாஜ் வந்து அவங்களுடைய பிளான்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து ஒரு ஹைவேஸ் மாதிரி இல்லாமல் சிட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ரைட் பண்ண வச்சாங்க. ஸோ அடிக்கிற வெயிலில் ஒரு மணிக்கு சிட்டியில் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு வரும்போது நம்மளை ஃபுல் எனர்ஜியாக வச்சுருந்தது இந்த பல்சர் NSஓட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தாங்க. ஸோ சான்ஸே கிடையாது, காம்ப்ரமைஸே வந்து பண்ணலை பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில். பட் இருந்தாலும் வந்து வெயில் நேரத்தில் நம்ம வந்து வரும்பொழுது என்னதான் ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பராக பண்ணி ரேடியேட்டர் வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்துருந்தாலுமே கூட வெயில் நேரத்தில் வரும்போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் குறை சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக வந்து ஹீட் வந்து கிடையாதுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து டார்க் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 3000 RPM தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. அதனோட விளைவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாப் கியரில் 6வது கியரில் ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் சிட்டியில் நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பீடில் டாப் கியரில் நம்ம வந்து டெய்லி சிட்டியில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு நார்மல் டிராஃபிக்கில் இது வந்து ஓகே. டிராஃபிக் ஓவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களால் வந்து டாப் கியரில் வந்து போகவே முடியாது. 4th இல்லை 5th கியரில் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும் மைலேஜை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்துருக்கும். அதே மாதிரி வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடுமே அந்தளவுக்கு வந்து நீட்டாக ஒரு ப்ராப்பராக இல்லைங்க. அங்கங்கே வந்து குண்டும் குழியுமா பள்ளமேடு அந்த மாதிரி தான் ஒரு ரஃப் ரோடாக தான் வந்து இருந்துச்சு. அந்த ரஃப் ரோடில் வைப்ரேஷன் நம்மளுடைய ஹேண்டில் பார் வரைக்கும் கை வரைக்கும் வந்து வராமல் தடுத்தது UST மட்டும்தான். ஸோ இந்த பிக்கர் பல்சரில் UST கொடுத்ததுக்கு பஜாஜுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஸோ ரஃப் ரோடில் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடை கண்டிப்பாக வந்து இந்த UST வந்து கொடுக்கும். இந்த பைக்கில் பஜாஜ் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரைடிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் மோட் இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது, ரெயின் இருக்குது, ஆஃப் ரோட் இருக்குது. இந்த 4 மோட்ஸில் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மோடு வந்து ஸ்போர்ட் மோடு தான். ஏன்னா ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்ரெசிவாக இருக்குது பவர். ஸோ அதனால் ஒரு கியர்லையுமே அந்த அக்ரெஷனை நம்மளால் வந்து உணர முடியுது. சிட்டியை விட ஸ்போர்ட் மோடு தான் வந்து செம்மையாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. ரெயின் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ABS அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ஆஃப் ரோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹில்ஸ் ஏறுறப்ப நான் ஆஃப் ரோடிங் வந்து ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ABS வந்து பார்ஷலாக தான் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ஆஃப் ரோடு மாதிரி இடங்களில் வந்து ABS ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா அதுவே வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால் அந்த 4 மோடுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ABS வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகுறது இந்த வண்டிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹையர் ஸ்பீடில் ஒரு வேகமாக போகிறப்ப ஒரு சடன் டேர்னிங் வந்து வரும்பொழுது நம்மளை வந்து கான்ஃபிடென்ட்டோட ரைட் பண்ண வைக்கிறது வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் தான். NS200 இருக்க அதே ஃப்ரேம் தான் இதில் கொடுத்துருந்தாலும் இந்த வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரி 40 PS பவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீடில் போகிறப்ப கார்னரில் வந்து டேர்ன் பண்ணுறப்பலாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கண்டிப்பாக அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து கொடுக்குது. பஜாஜ் வந்து நம்மக்கிட்ட பைக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா லேப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு 5 லேப் வந்து ஓட்டி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்தாங்க. ரியலி அது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த 5 லேப்பில் வந்து ஒரு 2-3 லேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டாப் சைடு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணேன். பஜாஜ் நம்மக்கிட்ட வந்து பைக்கை கொடுக்கும்போது
டாப் ஸ்பீடு வந்து 154 வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 156 வரைக்கும் வந்து கிடச்சிது. ஸோ அவங்க சொன்னதை விட வந்து அதிகமாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணி பார்த்துட்டு 160+ கூட வந்து போனதாக வந்து சொன்னாங்க. ஸோ சேஃப்டி முக்கியம். ஸோ சேஃபாக நான் ரைட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து 156 வரைக்கும் வந்து போச்சு. அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் அண்ட் டார்க்கு செம்மையாக இருக்குது. ஸோ 6வது கியரை போட்டு நம்ம வந்து 60லேருந்து க்ரூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து 120 வரைக்கும் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ 120க்கு பிறகுமே கூட பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் வந்து வருது. அதுக்கப்புறமும் நம்மளால் வந்து போக முடியும். ஸோ ஒரு கட்டத்தில் எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் இன்ஜின் வந்து திணற ஆரம்பிக்கும். ஸோ 156 போன வரைக்குமே எனக்கு வந்து இன்ஜின் வந்து திணற ஆரம்பிக்கல. இன்னுமே கூட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து என்னால் வந்து போக முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அதேமாதிரி வைப்ரேஷன்ஸ் 120 கிராஸ் பண்ண பிறகு தான் வந்து கிடைக்குது. இந்த லேப்ஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு கர்வி கார்னர்ஸ் வந்து வரும்பொழுது அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து ஹையர் ஸ்பீடில் போகிறப்ப நம்ம ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளை வந்து ESG ஃபோக்ஸும் சரி, இன்னொரு புறம் வந்து டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து MRS ரெப்சி டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 150/60 இந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. டொமினாரோட கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு சைட் வாலோட ஹைட் வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து லேப்பை விட சிட்டியில் வந்து ஓட்டுறப்ப நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து கொடுத்துச்சு. என்எஸோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 174 kg. பட் இது வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கூட வெயிட் வந்து தெரியல. வண்டியை வந்து பார்க் பண்ணுறப்ப உண்மையிலே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து பார்க் பண்ணுறப்ப வண்டியை தள்ளுறப்ப தான் வந்து வெயிட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சதே தவிர நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப லேப்பில் வந்து ஹையர் ஸ்பீடில் போகிறப்ப சிட்டி லிமிட்டில் ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணும்போதுமே நமக்கு வந்து ஹேண்ட்லிங்க்கு நல்லா இருக்குது. வெயிட் வந்து பெருசாக வந்து தெரியலை. ஸோ அந்த வெயிட் வந்து நமக்கு வந்து 400 cc பைக்கு இந்த வெயிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஹேண்ட்லிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் வந்து பஜாஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி இந்த NS 400 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட் பை ஒயர் டெக்னாலஜியை ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்கே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா சிட்டி ரைடிங்கை விட நான் வந்து லேப்பில் வந்து ட்ரை பண்ணப்போ அந்த ஹையர் ஸ்பீட்ஸில் போனப்போ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லேக் வந்து இல்லை. நம்ம வந்து திருக ஆக்சிலேட்டர் கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா பவர் டெலிவரி அப்படியே நமக்கு வந்து லீனியராக வந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. ரைட் பை ஒயர் இருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். நார்மலாக வந்து ஒரு கேபிள்ஸ் வச்சு பண்ணுறதை விட சென்சார்ஸ் வச்சு பண்ணும்போது நம்ம அக்சிலரேட் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான ஏர்ஃபில் மிக்சர் உள்ளே வந்து போகும். ஸோ உள்ளே போகிற ஏர்ஃபில் மிக்சர் ப்ராப்பராக வந்து எரிஞ்சிடும். ஸோ இதனால் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து குறையும், மைலேஜும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கில் பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸை ஸ்டாண்டர்டாக கொடுத்தது நல்ல ஒரு விஷயம். ஏபிஎஸ் மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் வந்து 4 மோட்ஸ் இருக்குது. அதில் வந்து வேணும்னா நம்ம வந்து ஆஃப் ரோட் மோடு வச்சு ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நமக்கு தேவை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸாக்டாக எந்த இடத்துல அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பரியான ரோட்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு எங்கே மழை தண்ணிக்கெலாம் வந்து போகிறது. பட் லேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் வந்து ட்ரை பண்ணுறப்ப நமக்கு டுவல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரோடுக்கும் அந்த டயருக்குமான கிரிப்பு வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது. நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்பீடில் ஒரு டேர்ன்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது. பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து ஒரு ஹைவே ரைடிங்காக இல்லைனா வந்து நைட் டைமில் வந்து ரைட் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பஜாஜ் வந்து ஹசார் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரேக் லிவராக இருக்கட்டும், கிளச் லிவராக இருக்கட்டும், நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் ரைட் பண்ணது 1 மணி பயங்கர வெயிலில் வந்து ரைட் பண்ணேன். ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படிங்கிறப்ப லோ, ஹை, மீடியம் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையில் வச்சு தான் நான் ரைட் பண்ணது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. 1 மணி வெயிலையும் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுசாலாம் வந்து NS 400க்காக வந்து சில விஷயங்களை பஜாஜ் வந்து பண்ணலை. NS 160, 200ல் பார்த்த மாதிரி சேம் சீட் ப்ரொஃபைல் தான். நல்லா ரைடருக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து நல்லா அகலமான சீட்டு, இடம் வந்து உட்காரதுக்கு போதுமானதாக இருக்குது. வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸ்மே கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூட்ரலான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியாக, ரொம்ப அக்ரெசிவாக வந்து இல்லை. ஸோ இதனால் வந்து ஒரு சிட்டியில் ரைட் பண்ணுறப்ப ஒரு கம்ஃபர்டபுளாக டெய்லி நம்மளால் வந்து வேலைக்கு போயிட்டு வர முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீட்டோட ஹைட்டு 807 mm. ஸோ வந்து ஒரு 5.25 அடி 6 அடி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு டிராஃபிக் மாதிரி இடங்களில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கீழே கொஞ்சம் ஷார்ட் ரைடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக வந்திருக்கும். இப்போ இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 cc வண்டியில் பஜாஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு வந்து 160 இருக்குது, 200 இருக்குது, நமக்கு வந்து 125 இருக்குது. அதை விட வந்து பெட்டராக பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் பண்ணியிருக்கிறது NS 400ல் தான். ஸோ வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பின்னாடி மட் கார்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது. பட் இது வந்து ஒரு சின்ன சைஸில் ஏதோ வைக்கணுமேனு ஒரு பேருக்கு வைக்காமல்
பர்ஃபெக்டாக வந்து பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 400 சிசியில் இதெல்லாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்குது. அதே மாதிரி வெஹிக்கிள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடிபடாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஓட்டிட்டு போகிறப்ப கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா லெக் கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 125 160 இருக்கிற மாதிரி 400 சிசிலையும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பஜாஜ் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. இப்போ அதை தாண்டி என்ன மாதிரி விஷயம் பஜாஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னா சீட்டோட ப்ரொஃபைல் தாங்க, சீட்டோட குஷன் தான். ஒரு 160 பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, 200 அப்படி தான் இருக்குது, 400 சிசியும் அப்படி தான் இருக்குது. அதில் ஸ்பெஷலி வந்து இந்த NS 400 அப்படிங்கிறது பஜாஜுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வருது. இன்னொரு புறம் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்லேயும் வந்து வருது. ஸோ மற்ற விஷயங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்காக பார்த்து பண்ண பஜாஜ் இந்த சீட் விஷயத்துலேயே வந்து கை வச்சாங்க. ஸோ சீட் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக இன்னும் கொஞ்சம் குஷன் நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க, டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ நான் ஏன் இதை வந்து இவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்னா, வெயிலில் நான் வந்தப்போ பயங்கர வந்து ஹீட் ஆனிச்சு. ஸோ அதனால் அந்த சீட்டிங் விஷயத்தில் பஜாஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு 2 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NS 400க்கு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் வந்து டிசைன் வந்து என்னதான் யூனிக்காக வந்து இல்லை, புதுசாக இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாலுமே கூட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஏரோடைனமிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம சீட்டிங் பண்ணி நம்ம வந்து லேப்பெல்லாம் வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா வெஹிக்கிளை விட்டு நம்ம வந்து வெளியில் போக மாட்டோம். ஸோ வந்து ஒரு லேப்பில் போகிறப்ப, ஒரு ஹைவேஸ்லலாம் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக ஏரோடைனமிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த NS 400 வந்து எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு டாப் மார்க் வாங்கும் அப்படின்னா, ஒரு 60 கியரில் ஒரு 70 தாண்டுறோம் அப்படின்னா ஒரு ப்ரூட்டலாக வந்து மாறுது. பவர் டெலிவரி செம்மையாக இருக்குது. ஒரு 70ல் நமக்கு வந்து கிடைக்கிற பவர் வந்து அப்படியே 150 வரைக்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்படியே அசலரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த NS 400 பவர் டெலிவரி வந்து கொடுக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து இந்த பைக் வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. 1,85,000 ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த வண்டிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு 400 சிசி பைக்குமே 2 லட்சத்துக்கு கீழே கிடைக்கிறது கிடையாது. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் பஜாஜ் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் அப்படிங்கிறப்ப பஜாஜ் கிளைம் பண்ணுறது 28.5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 25 to 30 அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஓட்டுற ரைடிங் ஸ்டைலை பொறுத்து மாறும். ஸோ ஆவரேஜ் மைலேஜ் 25லேருந்து 30 வரைக்கும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பல்சர் NS 400 அப்படிங்கிறது யாருக்கான வண்டியாக இருக்கும்? NS 200 விட அப்படின்னா பெட்டராக இருக்குது. யார் NS 200 வேணான்ட்டு இது வரலாம் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்டான சாய்ஸாக வந்திருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெக் லோடட் பேக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரைட் பை ஒயர் டெக் இருக்குது, டிவல் சேனல் ABS இருக்குது, ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. அதேமாதிரி 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டான பேக்கேஜாக வந்து இருக்குது. அதேமாதிரி சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 40 ஏஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு யங் கப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபன்னான ரைடாக நமக்கு வந்து கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பஜாஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து என்ன வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மிட் ரேஞ்ச் டார்க்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 60 கியரில் நம்ம வந்து ரொம்ப நேரம் 50-55லே வந்து ரைட் பண்ண முடியல. மேபி அது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி வந்து சீட்டோட குஷனு, சீட்டோட ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 40+ ஏஜில் இருக்கக்கூட ஒரு ஃபேமிலி மேன் கூட NS வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்து வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து இதேமாதிரி நல்ல வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.